எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சுட்டு உன்ன மாதிரியே வந்து தனி குடித்தனம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னான். என்ன மாதிரி தனி குடித்தனமா? நான் என் ஹஸ்பண்ட் வேலைக்காக தனியாக வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, ஆமாம் நீ தனியாக வந்து ஜாலியாக இருக்கேல்ல, எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எந்திரிக்கலாம், பாத்திரங்கள் வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க, வீடு க்ளீனாக இல்லைனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக தானே இருக்க, அந்த மாதிரி தான் என் தங்கச்சியும் ஜாலியாக இருக்க போகிறா அப்படின்னு சொன்னான். அந்த வகையில் பார்த்தா தனி குடித்தனம் ஜாலி தாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கிறக்கோ, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கிறக்கோ நம்மளை விட்டு ஆள் கிடையாதுங்க. ஏன் ஈவன் நம்மளுக்கே உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு தலைவலினா கூட டீ போட்டு தர கூட ஆள் இருக்காது. நம்ம தான் போய் டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டுக்கணும். சில டைம் பேச்சு துணை கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நிறையா டைம் வந்து செவுத்தை பார்த்து நிறையா பேர் வந்து தனியாக இருக்கிறீங்க வந்து இங்கே வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து செவுத்தை பார்த்து நிறையா கேள்விகள் மனசுக்குள்ளேயே கேட்டுப்பாங்க. ஏன் இப்படி இருக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கோம். அந்த காலத்துலலாம் எப்படி வாழ்ந்தாங்கல்ல, கூட்டு குடும்பமாக அத்தை மாமா சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்கள்ல. என்ன தான் சண்டை கட்டிக்கிட்டாலும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற நம்ம நிம்மதி சந்தோஷம் இருக்காதுங்க தனி குடும்பத்தில்.